ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ இன்றைக்கி நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் லாஸ்ட் வீக் பார்த்த டால்பி சினிமாவோட கண்டினியூஷனாக எல்ஐ சினிமாஸோட மூணாவது ப்ராப்பர்ட்டியான எல்ஐ சினிமாஸ் டால்பி வித் 5 ஸ்க்ரீன்ஸ் அடிஷ்னலாக வந்து திருவெரும்பூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் மீத இருக்கிற 5 ஸ்க்ரீன்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான், கவரேஜ் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எல்ஐ சினிமாஸுக்கு எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம், ப்ளஸ் இதோட இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீ வீடியோவில் அப்படியே அந்த ஃப்ளோலே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இங்கே எப்படி ரீச் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பஞ்சப்பூருக்கு வந்து ரீச் ஆகுறீங்க அப்படின்னா த்ரூ பஸ் அப்படின்னா, பஞ்சப்பூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற 125 பஸ் எதுனாலும் ஏறிட்டு வந்து பால்பனை ஸ்டாப்பில் இறங்கிடுங்க. திரும்ப அங்கேருந்து லோக்கல் பஸ் சிட்டி பஸ் எடுத்துகிட்டு மலைக்கோவில் ஸ்டாப்னு எடுத்து இறங்குனீங்கன்னா, திருவெரும்பூர் மலைக்கோவில் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐ சினிமாஸ் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன், ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டு, ஈஸி ஸ்பாட்னு சொல்லலாம், ஈஸி வே. அப்படி இல்லை பெஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட 2 வீலர் ஆர் காரில் இருந்தால் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கார் பார்க்கிங் ஸ்லாட் ஏரியா பார்க்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 வீலருக்கு 20 ருபீஸ்க்கும் 20 ருபீஸும், கார் பார்க்கிங்கும் 40 ருபீஸும் தான் கலெக்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் மோர் எக்கனாமி. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிட்டுவேட் ஆகிருக்கு. தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆர் உங்களோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸோட லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்கலேட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த எக்ஸ்கலேட்டர் மூலியமாவோ ஆர் அந்த த்ரூ லிஃப்ட் மூலியமாவோ நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் ரீச் பண்ணிங்கன்னா இந்த எல்ஐ சினிமாஸை வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த எக்ஸ்கலேட்டர். மேக்ஸிமம் லிஃப்ட்லேயும் எக்ஸ்கலேட்டர் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸோட ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 6 ஸ்க்ரீனுக்குமே கவுண்டர்னால் நீங்கள் போய் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது அட் ப்ரெசென்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து 190 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா படத்துக்குமே, எல்லா ஸ்க்ரீன்ஸுக்குமே. ஸோ இப்போ இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ரண்ட் லாபி. ஸோ இந்த ஃப்ரண்ட் லாபி உள்ள நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த ஃப்ரண்ட் லாபியிலேருந்தே பார்த்தீங்கன்னாலுமே எய்தர் சைட்லையுமே அந்த 6 ஸ்க்ரீன் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே இருக்குது. 4, 5, 6 ஒரு சைடு அண்ட் 1, 2, 3 அந்த எய்தர் சைடு. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபிடேரியா செக்ஷன் வந்துடும். இந்த இதில் ஸ்க்ரீன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு டால்பி சினிமா. அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், டீட்டெயில் வீடியோ. ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து டால்பி சினிமாவோட ஃபியூச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் அந்த லாபியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்டு வந்து இப்போ வச்சுருக்காங்க, வெல்கம் டு டால்பி சினிமாஸ், தமிழ்நாடு டால்பி சினிமாஸ்னு. இதில் நீங்கள் வந்து உங்களை ஒரு மெமரிஸாக இருக்கணும்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உள்ள இன்டீரியரே வந்து ஸோ இந்த இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ எலிகண்ட் அண்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த எல்ஐ சினிமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனாக்ரேட் பண்ணது வந்து நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க இந்த ஒரு தேட்டரை, முக்கியமாக டால்பி சினிமா அண்ட் அதர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் அந்த இன்டீரியர் லைட்டிங் இது எல்லாமே. ஸோ வந்து அவங்க வந்து இது ஒரு பேஷனோட அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சினிமாட்டிக் ஃபீல் ப்ளஸ் ஒரு மால் ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அவ்வளோ ஆர்கிடெக்ட் டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்க்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு உண்மையிலே அங்கே நேராக போகும்போது அந்த ஃபீலே வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னே சொல்லணும். இந்த டிசைனிங்குமே எல்ஐ சினிமாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான், அவ்வளோ அருமையான ஒரு டிசைன். ஸோ இதிலேயே இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லெஃப்ட் சைடு 1, 2, 3 அந்த ஸ்க்ரீன் அண்ட் அந்த எய்தர் சைடு 4th ஸ்க்ரீன் டால்பி சினிமா 5 அண்ட் 6 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டால்பி சினிமாவில் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது ஒரு மூவி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக. இட் வில் கிவ் யூ அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். முக்கியமாக டால்பியில் 3D மூவிஸ் ட்ரை பண்ணுங்கள். இட் கிவ் யூ அ இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஷியோர் அப்படின்னு நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். அண்ட் ஸ்நாக்ஸ் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இனாக்ரேஷன் டே போகும்போது ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி ஆகலை. நான் வந்து லிட்டில் பிட் காஸ்ட்லியராக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ சீப், அதாவது பட்ஜெட்டட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க, விச் இஸ் எ வெரி குட் இனிஷியேட்டிவ் பை தி எல்ஐ சினிமாஸ் திருச்சி.
ஸோ இந்த டிஸ்பிளேலே பாருங்கள், பட்ஜெட்டட் ப்ரைஸிங்கில் தான் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஒரு 130, 120 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கோல்ட் காஃபி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்தது. நீங்கள் அந்த போர்டிங்கில் பாருங்கள். யூ வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹27 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நியர் ஸ்க்ரீன் 5 வந்து லேடிஸ் ரெஸ்ட் ரூமும், அண்ட் தென் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஹைஜீனாகவே இருந்தது. நம்ம இனாக்ரேஷன் டே அன்னைக்கு போயிருந்தோம். பட் ஸ்டில் ஐ குட் ப்ராமிஸ் யூ, இவ்வளோ பெரிய பேஷனோட பண்ணவங்க கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் ரூமை ஹைஜீன் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம அந்த 5 ஸ்க்ரீனோட கவரேஜ் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 போயிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் 1, 2, 3 மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்யூப்டு வித் பார்கோ லேசர் ப்ரொஜெக்ஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் சவுண்டு. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது வந்து டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான். கிட்டத்தட்ட 6 ஸ்க்ரீனுமே இவங்க யூஸ் பண்ணுறது டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த முக்கியமாக இந்த 1, 2, 3 ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா equipped with Barco 4K laser with Dolby Atmos. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த இன்டீரியர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ தீம் இன்டீரியரோட இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே ஒரு ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஓட அந்த ஸ்பீக்கர் செட்டப் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 and 3 3 ஸ்க்ரீனுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ டால்பி ஸ்பீக்கர்ஸ் டோட்டலாக 20 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு. அண்ட் 4 சப்வூஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அட்மாஸ் லெவல் எல்லாமே அவ்வளோ பஞ்சியாகவும் பேஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட் அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருந்தது. இதுக்கான டெமோ வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், அட்மாஸ் டெமோ. அதில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். இப்போது இந்த ஸ்க்ரீன் 1ஓட சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 பேர்கிட்ட உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க டிக்கெட்ஸ் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க, பட்ஜெட் அண்ட் எலைட்னு. ஃபஸ்ட்டு 16 சீட்ஸ் உள்ள ரோ வந்து பட்ஜெட்டாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் மேபி 60 இருக்கலாம். அண்ட் தென் இருக்கிற எல்லா ரோவுமே வந்து அவங்க எலைட்டுன்னு தான் சார்ஜ் பண்ணுறாங்க, விச் இஸ் ₹190 டிக்கெட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 1ஓட டீட்டெயில்ஸ். இப்போது இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஸ்க்ரீன் 2 உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் 2ஓட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடும்போதும் சரி, யூடியூப்பில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்துட்டு ரெட் இன்டீரியர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் சேம் அதே ஃபீல் தான். பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இந்த ரெட் இன்டீரியர் தீம். இதே மாதிரி ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பிஎஸ்எஸ்ல இருக்கும். ஐ லவ் தட் தீம். அதுக்கப்புறம் இந்த ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராகவே வந்து மேபி சொல்லப்போனால் நிறையா தேட்டரில் இப்போ இந்த ரெட் தீம் யூஸ் பண்ணுறாங்க. நான் டக்குன்னு அந்த ஒரு தேட்டர் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனுமே சேம் எக்யூப்ட் வித் டால்பி அட்மாஸ் அண்ட் பார்கோ லேசர். சொன்ன அதே ஸ்பீக்கர் செட்டப் தான், டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 20 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் வந்து 18 சரௌண்ட் ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து 4 சப்வூஃபர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவங்க வந்து 2 விதமாக தான் வந்து டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, பட்ஜெட் அண்ட் எலைட். இங்கே ஒரே நேரத்தில் 253 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கு இவங்க வந்து பட்ஜெட் ஃபஸ்ட்டு 16 சீட்ஸ் வந்து பட்ஜெட், ரிமைனிங் எல்லாமே வந்து ₹190 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 ஸ்க்ரீனுமே வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஆடிட்டோரியமோட சைஸுக்கு டோட்டல் சைஸுக்கு ஏற்ற அளவுக்கான ஒரு ஆப்ட் ஸ்க்ரீன் தான். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதுமே கிடையாது. உங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் தேட்டரில் வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கேயுமே குறை வைக்கல. ஏன்னா டால்பி சினிமான்றதால மிச்ச ஸ்க்ரீனை வந்து இவங்க வந்து கேர் எடுக்காமல் விட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. சீட்ஸ் எல்லாமே அவ்வளோ ப்ரீமியமாக குஷனோடு கொடுத்துருக்காங்க வித் குட் லெக் ஸ்பேஸ். முக்கியமாக அதையும் நான் சொல்லணும். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்த அந்த லைட்டிங்கும் பார்த்தீங்க, லைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ உங்களோட சேஃப்டி வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணும். நீங்கள் நடந்து போகும்போது சேஃபாக நடந்து போய் உங்களோட சீட்ஸில் உட்காரலாம். ப்ளஸ் சீட்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமே அவ்வளோ
நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஸ்க்ரீன் 2 இப்போ நீங்கள் பார்க்குறது. இட்ஸ் எ எலிகன்ட் ரெட் தீம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்க்ரீன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ இங்கே படம் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் 2ஓட ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் அண்ட் கவரேஜ். இப்போது நம்ம இந்த காம்ப்ளெக்ஸில் சிட்டுவேட் ஆகிருக்க ஸ்க்ரீன் 3 பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டப்போ ஒய் பிகாஸ் இந்த ஒரு ஆரஞ்ச் தீம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலிகண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லணும். எனக்கு வந்து இதை பார்த்த உடனே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் இப்போ 17 வந்துருக்குல, அதோட ஒரு தீம் இருந்த மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரஞ்சு கலர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கே ரொம்ப இதாக இருக்கும், அடிக்குமோ அல்லது நமக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் கலராக ரொம்ப டார்க் தீமாக இருக்கும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நேராக போய் பார்க்கும்போது யூ வில் லவ் திஸ் தீம். அந்த அளவுக்கு இந்த ஆரஞ்சு தீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து அவ்வளோ எலிகண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஈவன் நம்ம யூடியூப்லேயே கமெண்ட் கேட்டிருந்தீங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனை வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஸ்க்ரீன் 3. இந்த ஸ்க்ரீன் 3ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோவும் பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அவ்வளோ பக்காவாக இருந்தது. பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொஜெக்ஷன் வைஸ். அண்ட் அட்மாஸ் சவுண்ட் கேட்கவே வேணாம். யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் அட்மாஸ். ஆஃப்டர் இங்கே இருக்கிற டால்பி சினிமாவில் மட்டுமே இல்லாமல் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் சவுண்ட் வந்து அவ்வளோ பிச் பெர்ஃபெக்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தது. கடைசியாக நான் டெமோ அட்டாச் பண்ணும்போது யூ பீப்புள் வில் நோ அபவுட் தி அட்மாஸோட ஒரு அந்த பவர்ஃபுல் அட்மாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் இங்கேயுமே they are using Dolby speakers, Dolby Atmos. ஸ்பீக்கர் கவுண்ட்டும் as same as that of 1 and 2 தான். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 293 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இது ஸ்லைட்லியே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் as compared to 1 and 2. பட் ரொம்ப இது இல்லை. பட் ஸ்டில் இங்கே ஒரு இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேம் 2 விதமாக தான் டிக்கெட் ப்ரைஸிங் சார்ஜ் பண்ணுறாங்க. பட்ஜெட் வந்து 19 சீட்ஸ் ஃபார் 60 rupees. பேலன்ஸ் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் 190. இங்கேயும் சேம், எந்த இடத்துலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. இவங்க அந்த மேட் கீழே பார்க்குறீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக தஞ்சாவூரில் நம்ம கவர் பண்ண ஸ்டார்னு சினிமாஸ் செக் பண்ணுங்கள், அங்கேயுமே வந்து அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியாக வந்து இன்டீரியர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போது இந்த எல்ஐ சினிமாஸில் ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம். அந்த மேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ப்ளஸ் அந்த இன்டீரியர் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஃப்டியாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ரெடி பண்ணும்போதே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஸ்லிப்பாகவும் சான்ஸே இல்லை. ஈஸியாக நீங்கள் உங்கள் சீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 3யோட ஒரு டீட்டெயில் கவரேஜ். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஸ்க்ரீன் 5 and 6 பற்றின கவரேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் ஸ்க்ரீன் 4 நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன் ஒய் பிகாஸ் அந்த டால்பி சினிமா ஆல்ரெடி இன்டெப்த் டால்பி சினிமாவோட அனாலிசிஸ் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீனோட டீட்டெயில் கவரேஜும் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து அந்த டால்பி சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. இது இப்போ நீங்கள் பார்த்தது தான் ஸ்க்ரீன் 5. இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் 5 and 6 வந்து தனி ஒரு கேட்டகரி. ஒய் பிகாஸ் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்யூப்டு வித் டால்பி ஸ்பீக்கர்ஸ், பார்க்கோ லேசர் ப்ரொஜெக்ஷன் தான். பட் இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி 7.1. டோட்டலாக 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் ஸ்க்ரீன் 5 and 6ல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீன் 5ல ஒரே நேரத்தில் 134 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதை வந்து இவங்க 2 விதமாக தான் இங்கேயும் பிரிக்கிறாங்க. பட்ஜெட் 16 சீட்ஸ் அண்ட் ரிமைனிங் 1 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 190. இங்கே ஒரே நேரத்தில் 134 பேர் படம் பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா
கிட்டத்தட்ட ஒரு 18 சீட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல வந்து கப்பிள் சீட்ஸ் லாஸ்ட் 3 ரோல அதில ஒரே நேரத்தில 36 பேர் நீங்க உட்காந்து படம் பார்க்கலாம். அப்படின்றது இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல். இப்போ ஃபைனலா ஸ்க்ரீன் 6 பார்க்கலாம். ஸ்க்ரீன் 6 பார்க்கும்போதே நான் ஒரு ஸ்பெஷல் அம்சம் இங்க இருக்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்க உள்ள நம்ம இன்டீரியர தொறந்து ஓப்பன் பண்ணி போகும்போது பாருங்க, அவ்வளோ நேரம் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ஆன்லயே இருக்காது. நீங்க ஸ்டெப் வைக்க ஆட்டோமேட்டிக்கா லைட்ஸ் ஆன் ஆகுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு குடுக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீன் 6மே கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தான். எக்யூப்ட் வித் டால்பி 7.1 வித் டால்பி ஸ்பீக்கர்ஸ். டோட்டலா அந்த 14 ஸ்பீக்கர் இருக்குது இங்க ஒரே நேரத்துல. இப்போ இங்க இருக்கிற சீட்டிங் கெப்பாசிட்டி பத்தி பார்த்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்துல 109 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். அதுக்கும் இவங்க வந்து 2 விதமா டிக்கெட்ஸ் பிரிக்கிறாங்க. 14 ஃபர்ஸ்ட் சீட்ஸ் வந்து பட்ஜெட் டிக்கெட்டாவும், பேலன்ஸ் எல்லாமே வந்து எலைட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ வந்து பட்ஜெட், மிச்சம் எல்லாமே எலைட் டிக்கெட்ஸ் விச் இஸ் 190. ஸோ டோட்டலா 109 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூலயே ஒரு டிஃபரெண்ட் ஷேடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். சின்ன ஸ்க்ரீன் தான். பட் சின்ன ஸ்க்ரீன், சின்ன ஸ்பேஸ் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு உடனே எல்இடி டிவி மாதிரி இருக்குது அதெல்லாம் சொல்லிடாதீங்க. எவ்ரி ஸ்க்ரீன், சிங்கிள் ஸ்க்ரீன் வித் டால்பி 7.1 இஸ் ஹேட்ஸ் இட்ஸ் யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய ஸ்க்ரீனை பார்க்குறத விட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி வந்து அவ்வளோ பக்காவாக பஞ்சாக இருக்கும். படம் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் தான் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சின்ன ஸ்க்ரீனாக இருக்குது, மேபி ஒரு சில தேட்டர்ஸில் அவங்க வந்து கரெக்டான ஒரு குவாலிட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம். பட் வெரஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமாக ஒரு பேஷனோட கொடுக்குறவங்க கண்டிப்பாக தே நெவர் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ அதனால் இது சின்ன ஸ்க்ரீன்னு ஈஸியாக அதை நீங்கள் கடந்து போக முடியாது. இங்கே நான் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து புக் மை ஷோ ஆன்லைனில் ஸ்க்ரீன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஏன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இன்டீரியர் தீம்ஸ் கொடுத்துருக்கும் போது ஒரு சிலர் வந்து ஒரு சில இந்த ஸ்க்ரீனை நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது 1, 2, 3ன்னு அந்த ஸ்க்ரீன் நம்பரிங் மென்ஷன் பண்ணால் இட் வுட் பி பெட்டர் அண்ட் ஆப்ட். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சாம்பிள் இமேஜஸ் ஃபார் 4K ப்ரொஜெக்ஷன் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியர் அண்ட் பஞ்சியாக இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த பார்கோ 4Kயோட சாம்பிள் இமேஜஸை கண்டினியூவேஷனாக நான் வந்து இந்த அட்மாஸோட டெமோ ப்ளஸ் இங்கே இருக்கிற சவுண்ட் டெமோ அட்டாச் பண்ணுறேன். சவுண்டு ஏற்ற மாட்டாங்க. ஸ்டெப் லைட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேளுங்க. இல்லைங்க, பின்னாடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி எல்ஐ சினிமாஸோட இன்டெப்த் டீட்டெயில் கவரேஜ் ஆஃப் ஆல் 6 ஸ்க்ரீன்ஸ் இன் 2 வீடியோஸ் நம்ம முடிச்சாச்சு. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். டால்பி சினிமாவோட ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸோட வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த டால்பி சினிமா எல்ஐ சினிமாஸோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பாருங்கள். ஹோப் ஸோ யூ ஆல் லைக் இட். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய தேட்டரோட கவரேஜ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் சந்துரு ஷைனிங் ஆஃப் அண்ட் குட் பை.